ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ராம ராம ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். யஸ்யாத்மபூதஸ்ய குரோः பிரசாதாத் அஹம் விமுக்தோஸ்மி சரீரபந்தாத். சர்வோபதேஷ்டுः புருஷோத்தமஸ்ய தஸ்யாங்க்ரியுக்மம் பிரணதோஸ்மி நித்யம். பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியாணிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்களா ஜனகः சங்கரோ தேவः தம் வந்தே குஞ்சராணனம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः. तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा. धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोज्झितगैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां. वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः. सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात्. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं. पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः. कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः. कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्. गोपिका जीवनस्मरणम्. நீங்களும் பக்தி பண்ணேனானால் உங்களை காப்பாத்துவான். ந தானம் ந தபோ நேஜ்யா ந சௌச்சம் ந விரதானி ச பிரியதே அமலயா பக்தியா ஹரிரண்யத் விடம்பனம். பக்தி இல்லாததான எந்த தானம் தர்மம் எதுவும் பயன் இல்லை. பக்தினா என்னன்னா எல்லாரிடத்திலையும் பிரியமா இருக்கணும், எங்கேயும் பகவான பார்க்கணும். ஏகாந்த பக்திஹி கோவிந்தே யத் சர்வத்ர ததீக்ஷணம். ஜகிருகு அனவத்யத்வாத். பாடமும் நிர்தோஷமா இருக்கு, படிக்கிற குழந்தையும் நிர்தோஷமா இருக்கு,
சொல்லித்தரவாளும் நிர்தோஷமா இருக்கிறாளா. அதனாலே சீக்கிரமா ஏறிடுத்து இந்த பாடம். நிர்தோஷமான குழந்தைகள் பிஞ்சு மனசுல பதிஞ்சுடுத்து இந்த பாடம். பிரகலாதன் தான் நமக்கு குரு நாள். உனக்கு எப்படி வந்ததுன்னு பிரகலாதன் சொன்னார். எங்க அம்மா கர்ப்பவதியா இருக்கிற காலத்துல நான் கர்ப்பத்துல இருக்கும் பொழுது எங்க அம்மாவுக்கு நாரதருடைய சத்சங்கம் கிடைச்சது. அந்த நாரதர் பகவத்குணங்கள்லாம் சொன்னார். எனக்கு நான் பகவத் பக்தனா பிறக்கணும்னே குரு கிருபை எனக்கு கர்ப்பத்திலேயே கிடைச்சு. அதனால்தான் பகவத் பக்தனா பிறந்தேன் என்று சொல்கிறார். குழந்தைகள்லாம் தனக்கு குரு இல்லையேன்னு நினைக்கல. ஒருத்தருக்கு பார்த்துட்டார்கள், பிரகலாதன் தான்டா நமக்கு குரு. ஏன்னால் அனவத்தியமான பாடத்தை யார் சொல்லிப்பாளோ அவதானே குரு. பிரகலாதா நாங்களாம் என்ன பண்ணணும்னால் எல்லாரும் நாராயண ஸ்மரணம் பண்ணுங்கள். இந்த குழந்தைகள்லாம் ஆரம்பிச்சுடுது. எல்லாமா சேர்ந்து கொண்டு நாராயண நாராயண நாராயணன். சண்டாமிருக்கன் பக்கத்துல தான் குடியிருக்கான். அவன் காதுல விழுந்ததும் உடனே விழுந்து அடிச்சு ஓடி வந்து எல்லாரையும் நிறுத்துங்கள் நிறுத்துங்கள். ஏன்னா அவனுக்கு பயம், ஹிரண்யகசிபு காதுல விழுந்துட போறதே. இந்த குழந்தைகள் ஒவ்வொன்றும் பிரகலாதனா போயிடுது. அதனால இவர்களை தடுக்க முடியல. பிரகலாதனை மட்டும் கையில பிடிச்சு கொண்டு நேர ஹிரண்யகசிபு எதிர கொண்டு நிறுத்தினார். இவனை திருத்ததே பெரிய காரியமா இருக்கு. இவன் நம்ம பாடசாலை குழந்தைகள் எல்லாரையும் பாடசாலையே பஜனை மடமா பண்ணிவிட்டான். இந்த குழந்தைகள்லாம் பஜனை பண்ண ஆரம்பிச்சு விடுத்துனார். இப்படி சொன்னதும் ஹிரண்யனுக்கு கோபம் வந்தது. பிரகலாதனை பார்த்தான். இதுவரையிலும் நாம் பிறரை கொண்டு உன்னை சிக்ஷை பண்ண பார்த்தேன், இன்னைக்கு என் கையாலேயே சிக்ஷை பண்ணுவேன். என்ன நீ சாதாரணமா நினைச்சு விட்டியடா, உங்க அப்பாங்கிறதுக்காக நீ பரிவு உண்டுன்னு நினைச்சு விட்ட, சத்ருன்னு நினைப்பேன் உன்னை. क्रुद्धस्य यस्य गम्भन्ते त्रयो लोका सगेश्वरा तस्य मे भीतवल्मूढे शासनं किंबलोत्यगा. சர்வலோகம் அரண்டு நிற்கும் என்னிடத்துல, தேவர்கள் கூட கைகுவித்துக் கொண்டு நிற்கிறார்கள். அப்பேற்பட்ட லோகநாதனான என்னிடத்துல நிர்பயமா நிற்கிற பயலே என்னை எதிர்க்கிற யார் பலம்? உன்னை பிரேரணை பண்றது யாரு? யாருடைய பலத்தினால் என்ன நீ எதிர்க்கிறாய்? கிம்பலோத்யகா. பிரகலாதன் சொல்றான், ந கேவலம் மே பவதச்சராச்சல் நீகி சவை பலம் பலினாஞ்சா பரேஷாம். யாருடைய பலம்னு கேட்கிறியப்பா? நீ கேட்கிறது யாருடைய பலம்? திரிபுவனத்துக்கும் ஏகாதிபதியை சொல்லிக்கிறாய். ஆதிபத்தியம் உனக்கு அப்படி கிடைச்சு விடுத்தா, நீ பிரம்மாவனிடத்துல தபசு பண்ணி பிச்சை வாங்கின பலம் உன்னுடைய பலம். பிரம்மாதயோ ஏன வசம் பிரணீதாக. உனக்கு இந்த பலத்தை தபசுனால பிரம்மாவனிடத்துல வர வாங்கிட்டேங்கிறத மறந்துட்டேயாப்பா நீ? உனக்கு அப்பேற்பட்ட பலத்தை கொடுத்த பிரம்மாவுக்கும் யார் பலம் கொடுத்தானோ அப்பேற்பட்ட சர்வேஸ்வரன் தான் எனக்கும் பலம், உமக்கும் பலம், பிரம்மாவுக்கும் பலம், சர்வ பலவான்களுக்கும் அவனுடைய பலம். இது காதல விழுவதும் கோபம் அடைஞ்சான். அந்த சர்வேஸ்வரன் யார்? எங்க இருக்கிறான் அந்த சர்வேஸ்வரன்? யஸ்வயாமந்த பாக்யோக்தா மதல்யோ ஜகதீஸ்வரஹ க்வாசௌ யதி சசர்வத்ர கஸ்மாத் ஸ்தம்பே ந திருஷ்யதே. யஸ்வயா, ஹே பாக்யஹீனனே, சர்வலோகேஸ்வரனான என் வயத்துல பொருந்தும் என் பெருமை தெரியலையே உனக்கு? என்னை விட ஒரு ஈஸ்வரன் உண்டுன்னு தைரியமா சொல்றையே. எங்க இருக்கிறான் அந்த ஈஸ்வரன்? சர்வத்ர திருஷ்யதே. பிரகலாதனும் கம்பீரமா சொல்றான், அவன் இல்லாத இடமே இல்லை, எங்கும் இருக்கிறான் அந்த ஈஸ்வரன். எங்கும் இருப்பானால் கிம் ஸ்தம்பேன திருஷ்யதே. இந்த ஸ்தம்பத்தில் ஏன் இல்லை? திருஷ்யதே, இருக்கிறானப்பா. ந திருஷ்யதே, இல்லையேடா. என் கண்ணுக்கு தெரிகிறானப்பா. அதோ தெரிகிறான். நீ ஏமாத்திர பயல. இப்பொழுது இந்த ஸ்தம்பத்தை அறைவேன். நீ சொன்ன பொருள் வெளியில வரணும். இல்லாது போனால் உன்னை என் கையாலேயே வெட்டுவேன் என்று கையினால வாழ உருகி கொண்டு ஸ்தம்பம் ததாட அதிபலஸ்வமுஷ்டினா, அந்த ஸ்தம்பத்துல ஓங்கி ஒரு குத்து விட்டான். ததைவ தஸ்மின் இடதோதி பீஷணா பபூவயேன அண்ட கட்டாகம் அஸ்புடதீகி. அண்ட கட்டாகமே வெடிக்கும்படியான ஒரு பயங்கரமான சப்தம் கேட்டது. சத்தியம் விதாத்தும்
நிஜபிருத்யபாஷிதம் வியாப்தில் ச பூதேஷு அகிலேஷு சாத்மனகா அதிருஷ்யதாத்யத்புத ரூபமுத்வகல்னே ஸ்தம்பே சபாயாம் நமிருகம் நமானுஷம். பிரகலாதனை ரட்சிக்கணுமானால் வந்துதான் ரட்சிக்கணுங்கிற அவசியம் இல்லை. கடல்ல போட்ட போது ரட்சிக்கலையா, நெருப்புல போட்ட போது ரட்சிக்கலையா, மலையிலேந்து உருட்டும் போது ரட்சிக்கலையா? ஆனால் இப்பொழுது வந்ததுக்கு காரணம் என்னன்னால் பிரகலாதனுடைய வார்த்தையை ரட்சிக்கணும்னு வந்தானா. சத்தியம் விதாத்தும், அந்த வார்த்தைக்கு என்ன மதிப்பு அப்படின்னு கேட்டால் 5 வயசு பிஞ்சுதானே, அதை கையில புடிச்சு கொண்டு இந்த தூணுல குத்துவேன், அந்த பொருள் வராது போனால் உன்னை கொல்லுவேன் அப்படின்னு சொல்றவன். விளையாட்டுக்கு சொல்லல, வெறும் கண்டிப்பில்ல, கொல்லவே கொல்லுவான் இந்த அப்பன்னு பிரகலாதனுக்கு தெரியும். தெரிஞ்சும் கூட ஆனால் அது பயந்து பொய் சொல்லிவிடாம இருக்காம்பா அதுல இருக்காம்பாங்கிறான். கொல்லுவேன்னு ஒன்னேங்கிறான். குழந்தையினுடைய வயக்கிரமத்தை நினைச்சு பார்க்கணும். உடனே எனக்கு தெரியாதுப்பா, நான் சொல்லிட்டேன்பா, என்ன அடிக்காதேப்பா, நான் தெரியாம சொல்லிட்டேன்பான்னு கேட்க வேண்டிய வயசுல, ஆனால் என்ன கொன்னு போட்டாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன், இருக்கிறது சத்தியம் என்று எனக்கு தெரியறது, சத்தியமாக இருக்கிறான் என்ன சொன்ன பொழுது உடனே பகவான் நினைச்சான் அந்த சத்தியம் பெருசின்னு எடுத்து. சத்தியம் விதாத்தும், இப்படி ஒரு பக்தனை தானே எதிர்பார்த்துட்டு இருந்தான் பகவான். சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்ய பாஷிதம். ஆனால் ரிசிம்மாகாரமாக வந்தால், முகம் மட்டிலும் சிம்மமாக, திருமேனி நரனாக, இப்படி ஒரு ரூபம் எடுத்துட்டானே நான். நிஜபிருத்ய பாஷிதம், பிரம்மா கொடுத்த வரன், கீழும் மரணம் கூடாது மேலும் மரணம் கூடாது முதலீதான வரன்கள் கேட்டதோட உம்முடைய படைப்பிக்கு உட்பட்ட எதனாலையும் எனக்கு மரணம் கூடாதுன்னு கேட்டதனாலே பிரம்ம சிருஷ்டியில மிருகம்னா மிருகம், நரன்னா நரன் உண்டே தவிர நரமிருகம் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு ரூபத்தை தரிச்சு உண்டானாம் பிரம்மாவனுடைய வார்த்தையை சத்தியம் பண்ணுவதற்காக. நிஜ பிருத்ய பாஷிதம். சனகாதிகளும் நிஜபிருத்தியர்களா இருப்பதனாலே 3 ஜென்மாவில திரும்பி போக கிடவதுன்னு அவர்கள் சொன்ன பிரகாரம் இந்த ஜென்மாவை இவன் நீக்கணும் என்று சனகாதிகளுடைய வார்த்தையும் சத்தியம் பண்ண வந்தானாம். நிஜபிருத்ய பாஷிதம். நாரதனுடைய வார்த்தையும் சத்தியம் பண்ண வந்தான். மகாபாகவதனாகிய புத்திரன் இந்த பிரகலாதன், இவனால லோகத்துக்கு க்ஷேமம் உண்டுன்னு நாரதர் சொன்னாராம் தேவேந்திரன் இடத்துல. அந்த வார்த்தையும் சத்தியம் பண்றதுக்காக வந்தான். நிஜபிருத்ய பாஷிதம். ஹிரண்யகசிபுவே நிஜபிருத்தியன்தான். நூனமேதத் வீரோதேன மிருத்யுர் மே பவிதானவான்னு சொல்லிண்டான். இன்னமும் எனக்கு மரணம் வரலையே, பிரகலாதன விரோதிக்கிறேன், இன்னும் அந்த பிரபு வரலையேன்னு சொல்லிண்டான். அவனுடைய வார்த்தையை சத்தியம் பண்றதுக்காகவும் வந்தான். என்னை யாரும் என்ன வதம் பண்ணக்கூடாது, நரசிம்ம பகவான் தான் வந்து என்னை கிழிக்கணும் நினைச்சுதான் போல இருக்க. இவன் கேட்டுண்ட வரனெல்லாம் அவன் கேட்டுண்டபடியே அவன் வரண சத்தியம் பண்றதுக்காக வந்ததுனால நிஜபிருத்ய பாஷிதம். சர்வவியாபகனான பகவான் நிருசிம்ம ரூபமாக, உக்ர ரூபமாக, பிடரி மயிரும் சிம்ம கர்ஜனீயமாக நிற்கும் பொழுது சமஸ்த தேவதைகளும் ஆச்சரியமா பார்க்கிறார்கள். ஹிரண்யகசிபு மட்டிலும் பயப்படல. அப்பொழுதும் வாழ உருகி கொண்டு சிம்மத்தை வெட்டுறதுக்காக வரான். ஹிரண்யனை பிடிச்சு விட்டார் பகவான். சந்தியா காலம் வந்தது. விஸ்வத் ஸ்புரந்தம் கிரகணாதுரம் கரிகி வியாழோயதாக்கும் குலிசக்ஷதத்வச்சம் துவார்யூர ஆபாத்ய ததார லீலயான கைரியதாஹிம் கருடோ மகாவிஷம். சந்தியா காலம் வந்தது. பகல்லையும் மரணம் கூடாது, இரவிலையும் மரணம் கூடாதுங்கிறதுனால சந்தியா காலத்திலே கீழும் மரணம் கூடாது மேலும் மரணம் கூடாதுனுடைய தன்னுடைய மடியில கிடத்தி கொண்டு, உள்ளும் மரணம் கூடாது வெளியிலையும் மரணம் கூடாதுங்கிறதுனாலே வாசப்படியில வைத்துக் கொண்டு, உயிருள்ள பொருளாலையும் மரணம் கூடாது உயிர் இல்லாத பொருளாலையும் மரணம் கூடாதுங்கிறதுனால நகங்களாலே ஹிரண்யகசிபுவை கிழித்து சம்ஹாரம் பண்ணி உக்ரமூர்த்தியாக எழுந்துள்ள இருக்கிறார். தேவதைகள்லாம் அரண்டு போயிட்டார்கள். எட்டகேன்னு கொண்டு நமோ நமகான்னு சிரசு மேல கை வச்சு தனித்தனியாக ஸ்தோத்திரம் பண்ணியும் கூட சமாதானமாகலையாம். லட்சுமி தேவியை அனுப்பிச்சார்கள். லட்சுமி தேவியும் பிரகலாதனுடைய மகிமையை நிரூபிக்கணுங்கிறதுக்காக நினைச்சு எனக்கும் பயமா இருக்குன்னு விலகிவிட்டாள். பிறகு பிரகலாதனை அனுப்புறார் பிரம்மா. குழந்தையான பிரகலாதன் எப்போ நம்ம பகவானிடத்துல போன்னு சொல்ல போறான்னு பார்த்துட்டு இருந்த பிரகலாதன் பகவான் கிட்ட போடானதும் கொஞ்சம் கூட பயமே இல்லாம ஆர்வத்தோட கைய குவிச்சுண்டு பிரகலாதன் வரான். பிரகலாதனை பார்த்ததும் துள்ளி எழுந்துகின்ற பகவான் அவனை தூக்கி தன்னுடைய மடியில உட்கார வைத்து கொண்டு தன்னுடைய அபயகஸ்தத்தை பிரகலாதனுடைய தலையை தடவி கொண்டே கொஞ்சரானாம் பிரகலாதனே. பகவானுக்கு இப்பொழுதாம் புத்திர சௌக்கியம் புரியறதாம், பிரகலாதனுக்கும் இப்பொழுதாம் பிதிரு சௌக்கியம் தெரியறதாம்.
ஹிரண்யகசிபுனிடத்திலிருந்து இத்தகைய ஒரு லாளனை அவன் பெற்றவன் இல்லை. பகவானுக்கும் ஏதோ தேவர்கள் ரிஷிகள் பக்தி பண்ணினாங்கிறது தவிர பக்தன்னு ஒத்தன் பிரகலாதன் தான் பிரதமம் முதல்ல கிடைச்சு. இனிமே நிறைய பக்தால் கிடைப்பா. அந்த பிரகலாதனை வச்சுன்னு கொஞ்சினார். பிரகலாதன் அப்படியே கைகளை குபித்து கொண்டான். பகவான் சரணம் கீழே தொங்க போட்டு இருக்கிறார். குனிஞ்சுண்டே உட்காந்துக்கிறான் பிரகலாதன். அந்த சரணம் தான் தெரிஞ்சது. அந்த சரணத்தை நன்னா பார்த்து மனசுல தேக்கின்றான். பகவான் மறைஞ்சாலும் அந்த சரணத்தை விடக்கூடாதுன்னு கண்களில் ஆனந்த பாஷ்பம் வந்து மேனி செலுத்தி கைகளை குபித்து கொண்டு துதிக்கலானா. பிரம்மாதய சுரகணா முனயோத சித்தாகா சத்வைகதான மதயோ வசசாம் பிரவாகீகி நாராதிதும் புருகுணைகி அதுராபி பிப்ருகு கிந்தோஷ்டுமர்ஹதி சமே ஹரிருக்ரஜாதே. பிரம்மாதி தேவர்களுக்கும் நீ துர்லபன், பக்தர்களுக்கு சுலபன் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். சத்தியமாச்சு. இங்கே பிரம்மாதி தேவர்கள் உன் கிட்டக வர பயந்து இருக்கும் பொழுது என்ன மட்டிலும் மடியில உட்கார வச்சுண்டியப்பா. நான் என்ன ஒசத்தி உனக்கு? மன்யே தனாபிஜன ரூப தபஸ்ருதௌஜஸ்தேஜ பிரபாவ பல பௌருஷ புத்தியோகா நாராதநாயகி. உம்மை ஆராதிக்கிறதுக்கு என்ன யோக்கியதை வேணும்? தனம் வேணுமா? ஒருத்தனுக்கு ஜனம் வேணுமா? தபசு வேணுமா? வித்ய வேணுமா? குலம் வேணுமா? எதுவும் உனக்கு தேவையில்லை. பக்தியா துதோஷ பகவான் கஜயூதபாயே. பக்தி மாத்திரத்தினால நீ பிரசன்னமாகறாய் என்பதற்கு இதை காட்டிலும் நிரூபணம் என்ன? பக்தினால மட்டிலும் சந்தோஷம் அடைகிறாய். அந்த பக்தி மட்டிலும் இல்லாத போனால் குலத்தினால பெரியவனாய் இருந்துட்டதுனால மட்டிலும் அவனை பெரியவன் சொல்லிட முடியாது. ஏனென்றால் சண்டாளனா இருந்தாலும் பகவத் பக்தனாய் இருந்தால் பரம பூஜ்யனகா ஆயிடுறான். விப்ராத் த்விஷட்குணயுதாத அரவிந்த நாப பாதாரவிந்த விமுகாத் ஸ்வபச்சம் வரிஷ்டம் மன்யே ததர்ப்பித மனோவசனே ஹிதார்த்த பிராணம் புனாதி சகுலம் நது பூரிமானகா. பக்தினால சந்தோஷப்படுறாய் என்று சொல்றேன். அந்த பக்தினால் தான் உமக்கு என்ன பிரயோஜனம்? நாங்கள் பக்தி பண்றதுனால உமக்கு என்ன பிரயோஜனம்? என் பக்தன் சொல்லிக்கிறேன். பத்திரம் கொடுத்தான், எனக்கு புஷ்பம் கொடுத்தான், எனக்கு உத்தரணி தீர்த்தம் கொடுத்தான் எல்லாம் சொல்லிக்கிறேளே. நான் கொடுத்துதான் ஒரு உத்தரணி தீர்த்தம் உனக்கு வேணுமா? நான் ஒரு தீபம் ஏத்திதான் உனக்கு தீபம் வேணுமா? நான் ஒரு பூ போட்டுதான் உனக்கு சந்தோஷமா? ஆனால் எந்த பக்தன் எனக்கு ஆசையோடு கொடுக்கிறானோ அதை நான் பெற்றுக்கிறேன் என்று சொல்லுகிறியே பிரபோ. எங்களுடைய பக்தி ஒரு பெரிசா உனக்கு இருந்தாலும் நைவாத்மன பிரபுரயம் நிஜலாப பூர்ணகாகா மானம் ஜனாதவிதுஷா கருணோ விரணீதேகே யத்யஜ்ஜனம் பகவதே விததீதமானம் தச்சாத்மன பிரதிமுகஸ்ய யதா முகஸ்ரீஹி. நாங்கள் ஏதாவது ஒரு கிஞ்சித்து பண்ணினாலும் எங்களுக்கு க்ஷேமத்துக்காகவே அதனை ஏத்துக்கிறாய். எங்களுக்கு அதை 1000 திருப்பி கொடுத்து விடுறாய். கிஞ்சித் கரோ துர்வபியத் ஸ்வதத்தம். 4 பிடிய அவள் கொண்டு வந்தான் குச்சேலன், அதுல ஒரு பிடிய அவளை வாயில போட்டுண்டு ஆனால் அனந்தமான ஐஸ்வர்யத்தை திருப்பி விட்டுட்டாயே. இத்தகைய சுபாவம் உடைய உனக்கு எங்கள் பக்தியாலையும் பிரயோஜனம் இல்லை. அப்ப கேவலம் உன் கருணையினால நீ சந்தோஷப்படுற. உன் கருணைக்கு நாங்கள் இலக்காயிருக்கணும் அப்படிங்கிறது தானே ஒன்னும். பரிபூர்ணன் இல்லையா நீ? ஒரு குறை இருந்தாலல்லவோ அந்த குறைய புறத்தியாரால தீர்த்துக்கிறதுக்கு. நீ நிஜலாப பூர்ணகா. அத்தகைய பூர்ண வஸ்துவான உமக்கு நாங்கள் செய்யக்கூடியது என்ன இருக்கு? ஆனால் உனக்கண்டு எல்லாரும் பயப்படுறார்கள். பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஆனால் நான் உம்மக்கண்டு பயப்படல. பக்தவத்சலன்னு தெரிஞ்சிருக்கிறதுனால நாகம் விபேம் யஜித தேதி பஜானகாஸ்ய திஹ்வார்க்க நேத்ர ப்ருகுட்டி ரபசோக்ரதம்ஷ்ட்ராத் ஆம்த்ரஸ்ரஜகா க்ஷதஜ கேசர சங்குகர்ணாத் நிர்ஹ்ராத பீத திகிபாத அரிபின்னகாக்ராத். அஷ்ட திக்கஜங்கள் கூட உம்முடைய சிம்ம கர்ஜனையை கண்டு அரண்டு ஓடுறது. அப்பேற்பட்ட நரசிம்ம ரூபம் உக்ரமூர்த்தி உக்ரமூர்த்தின்னு உன்னை பயப்படுறா. எதுல பயப்படணுமோ அதுல பயப்படல. பக்தவத்சலனான உங்கிட்ட பயப்படுறா. எதுல பயப்படினால் சம்சார சக்கர கதனாது. அவன் சம்சார சக்கரம் அறுக்கிறதே அதுல பயம் இல்லை, பரமபோக்கியமா இருக்குன்னு சொல்லிக்கிறான். பக்தவத்சலனான உன்னை கண்டு பயப்படுறானே இவர்கள். ஆனால் எனக்கு பயம் இல்லை உம்மை கண்டு. சம்சார சக்கரத்துல உனக்கு பயமோ? அந்த பயமும் இல்லை.
ஏன் பயம் இல்லைனா சோகம் பரஸ்ய சுகிருதா பரதேவதாயாக லீலா கதா ஸ்தவன் ரிசிம்ம விரிஞ்ச கீதாக அஞ்சர்ஸ்திதர்மிய அனுகிருணன் குண விப்ரமுக்தகா துர்காணிதே பதயுகாலய ஹம்ச சங்ககாகா. நீ என்னுடைய நண்பன் இல்லையா? நரசிம்மனை பார்த்து சொல்றான் இந்த வாண்டு. சோகம் சுகிருதா பரதேவதாயா, எல்லாருக்கும் பரதேவதை, எனக்கு சுகிருத்துன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் இல்லையா நீர்? ஏன்னா என்ன மலையிலேருந்து தள்ளும் பொழுதும், நெருப்புல தள்ளும் பொழுதும், கடல்ல தள்ளும் பொழுதும் கூட கூட என்னை கட்டி காப்பாத்திண்டே இருந்தேன். நீ உன் மேல அடிவிட போறதேன்னு தான் நான் கவலைப்பட்டேன் என்று பிரகலாதன் சொல்றான். ஏன்னா பிரகலாதனை கட்டின்னு பகவான் இருக்கிறான் மலையிலேருந்து விழும் பொழுதே. என்ன ஒரு க்ஷணம் கூட நீ பிரியவே இல்லையே, உன்னதானே நான் பார்த்துட்டே இருந்தேன் எப்போதும். அப்ப எனக்கு ஏது பயம் லோகத்துல? எனக்கு அந்த பயமே கிடையாது. என்ன அணுவணுவா நீ காப்பாத்தின்னு இருக்கிறாய் எனக்கு தெரியறது, என்ன பிரியாம இருக்கிறாய்ன்னு தெரியறது. எப்பொழுதும் உன்னுடைய லீலைகளை கதையத்தான் நான் அனுசந்தானம் பண்ணிட்டு. லீலா கதா ஸ்தவன் ரிசிம்ம விரிஞ்ச கீதாகா. பிரம்மாதி தேவதைகளும் உன்னுடைய கதையைத்தானே சொல்லிருக்கிறார்கள். அந்த கதாமிருதத்தை பானம் பண்ணிட்டு இருக்கிற எனக்கு எந்த துக்கமும் இல்லை. ஆனா இந்த பாக்கியம் எப்படி கிடைச்சதுனால் பதயுகாலய ஹம்ச சங்கராகா, உம்முடைய பாதார விந்தத்திலே ஹம்சபட்சி போல ஆசிரிச்சிருக்கிற நாரதருடைய பாதார விந்தத்தை ஆசிரிச்சதுனால் தானே எனக்கு கிடைச்சது. அந்த குரு கிருப்பையால் தானே உன்னுடைய சரணம் எனக்கு கிடைச்சது. பயமும் இல்லை, துக்கமும் இல்லை. ஆனா ஒரு துக்கம் எனக்கு உண்டு. ஏன்னா அபார கருணை பண்ணி விடுறேன். நான் தரித்திரனா இருக்கேன். உன் கருணைக்கு தகுந்த பக்தி எனக்கு இல்லையே. குவாகம் ரஜ பிரபவஈச தமோதிகேஸ்மின் ஜாத சுரேதர குலே க்வதவானுகம்பா ந பிரம்மணகா நது பவஸ்ய நவை ரமாயாக எல்மேத்பித சிரசி பத்மகர பிரசாதகா. நான் நல்ல குணம் கூட என்னிடத்துல இருக்கதா எனக்கு தெரியல. நான் அசுர குலத்துல வந்தவன், நானும் அசுரனாத்தானே இருப்பேன். குவாகம் ரஜ பிரபவஈச தபோதிகேஸ்மின்னே, தபோகுண ரஜோகுணம் உடைய வம்சத்துல வந்த ஒரு அசுரன் நான். பிரகலாதன் சொல்லிக்கிறான் அந்த மாதிரி. உன்னுடைய அனுகம்பை எங்கே? என்னை மடியில உட்கார வைத்து கொண்டு இறக்க விடாம கொஞ்சின் இருக்கிய. பிரம்மாதிகள்லாம் எட்ட கணக்கிறா. உன்னுடைய அபய கஸ்தத்தை என் தலையில வச்சு என்னுடைய கேசத்தை வருடி விடுறையே. யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? லட்சுமி நிருசிம்மன்னு சொல்றாளே, லட்சுமிக்கு கிடைக்குமே நாள். கிடைக்கும்னா உச்சிதம் அது. ஏன்னாள் லட்சுமி காந்தனகா நீ போயிட்டே, லட்சுமிக்கு கிடைச்சால் நியாயம் அது. அது ஒண்ணு கொண்டாடத்தக்கது இல்லை. எனக்கு கிடைச்சதுதான் ஆச்சரியம். எனக்கு இது கிடைச்சதே. ரமாயா என் மேற்பித சிரசி பத்மகர பிரசாதகா. ஆனால் எனக்கு என்ன தோன்றது, இப்பேற்பட்ட கிருபை லோகத்துல எல்லாருக்கும் கிடைக்கட்டுமே என்றுதான் தோணுகிறது. கோன்வத்ரதே கில குரோ பகவன் பிரயாசகா உத்தாரணேஸ்ய பவ சம்பவ லோகஹேதோகோ மூடேஷு வை மகதனுகிரகார்த்தபந்தோ கிம் தேன தே பிரியஜனான் அனுசேவதாம். சம்சாரத்துல தவிச்சென்றிருக்கிற ஜனங்களுக்கு உன்னுடைய லாளனையை தவிர சாந்தி உண்டா பிரபோ? அந்த லாளனையை செய்ய வேண்டாமா? எல்லா குழந்தைகளுக்கு, எல்லா ஜீவகோட்டிகளும் உன் குழந்தைகள் தானே. வேகிறதே ஜனங்கள். இவ்வளவு ஜனங்களையும் உன்னுடைய அமிர்த கஸ்தத்தினாலே தடவி லாளன பண்ணி எல்லாருக்கும் சாந்தியையும் ஆனந்தத்தையும் நீ தரணும் என்றுதான் என்னுடைய பிரார்த்தனைங்கிறான். இப்பொழுது கூட விசால புத்தி தான் பிரகலாதனுக்கு. பகவான் இருக்கிறான் எல்லா இடத்திலேங்கிறது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அந்த ஆனந்தம் கிடைக்கணுங்கிறதுலையும் விசால புத்தியே பிரகலாதனுக்கு. பகவான் அவனை கேட்கிறான், பக்தா நீ பக்த சிகாமணி, உனக்கு என்ன வேணும் கேளு. இவ்வளவு ஸ்தோத்திரத்தை கேட்டுவிட்டா என்ன வேணும்? குழந்தை கொல்லுன்னு சிரிச்சானா. இவ்வளவு ஸ்தோத்திரம் கேட்டும் என்ன வேணும்னு என்ன கேட்கிறேளே, அது வேணும் இது வேணும்னு வரம் கேட்டுண்டவாள மகா சமர்த்தர் எங்க அப்பா தானே. அவரே சதுதே நிரஸ்தகா, அவரே அடிபட்டு கிடக்காங்கும் பொழுது நம்ம சாமர்த்தியத்துல வரம் கேட்கறதுல பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதா எங்க அப்பா கதையே. ஏன்னா நீயா பார்த்து எப்படி வாழ வைக்கிறையோ அப்படித்தான் வாழ.
நீ எப்படி க்ஷேமம் செய்வியோ அது விடுவா, நான் சாமர்த்தியமா உனக்கு க்ஷேமம் இந்த மாதிரி எனக்கு வேணும் நான் கேட்க போறேன். எனக்கு எப்படி க்ஷேமமோ அதை நீ சங்கல்பி, உன் சங்கல்ப மாத்திரத்தினாலே நான் க்ஷேமமா இருப்பேன். இல்லடா, ஒரு குழந்தைய பார்க்க வந்தா ஏதாவது கொண்டு வரணும். நான் வந்த அவசரத்துல பட்டுன்னு வந்துட்டேன், உனக்கு ஒன்னும் கொடுக்கறதுக்கு இல்லையேன்னு தோன்றது. குழந்தையா இருக்கியே, அதனால உனக்கு ஏதாவது கொடுத்துட்டு போகணும் தோன்றது. ஏதாவது கேட்டுக்கோ, எனக்கு ஏதாவது வேணுமானால் எனக்கு வேணுங்கிற புத்தியே வரக்கூடாது அப்படிங்கறதே எனக்கு கொடுங்கள் என்றார். வரம் வேணுங்கிற புத்தியே வரக்கூடாது, அதுதான் உனக்கு சபாவமா இருக்க. அதை ஒரு வரனாக நான் கொடுத்துதான் சொல்ல முடியாது. அதை ஏதாவது கேட்டுக்கொள். அப்படி ஏதாவது கொடுக்கிறதா இருந்தால் எங்க அப்பா நல்ல கதியை அடையணும். பகவானாகிய உங்களிடத்துல துவேஷம் காண்பிச்சு விட்டார், அவர் நல்ல கதியை அடையணும். நல்ல கதியை அடையணும், நீ கேட்கணுமா? பவான்வை குலபாவனக, பரமபாவனமான குலபாவனனான புத்திரன் நீ பிறந்து உன் மழலை சொல்லுலே ஒவ்வொரு நாளும் பாடஞ்சொல்லுடா பாடஞ்சொல்லுடான்னு கேட்க கேட்க நீ நாராயணா நாராயணானே சொல்லி அதை கேட்டு கடைசியில ஏன் மடியிலேயே உயிர் போன. அவருக்கு நல்ல கதி இல்லாம துர்கதியா கிடைச்சிட போறது. உன்னை போன்ற சாதுக்கள் எங்கெங்க பிறக்கிறார்களோ அந்தந்த குலமே உத்தாரணமாக ஆயிடும். வேற ஏதாவது கேளு, திருப்பி திருப்பி வேற ஏதாவது கேளு, வேற ஏதாவது கேளு அப்படின்னு சொல்வதிலும் கூட பகவான் தான் தோத்து போனானாம், பிரகலாதன் ஜெயிச்சானாம். உடனே பகவான் தானா சொல்றான், உலகத்துல எவ்வளவு பக்தர்கள் வரப்போகிறார்களோ வந்தார்களோ அவ்வளவு பக்தர்களுக்கும் நீ பிரதிரூபத்திற்கு, நீதான் ஆதரிசமான பக்தன். யாரும் பிரகலாதனை போல பக்தன்னு பேர் வாங்குவனே தவிர அதுவே சிரமம். பிரகலாதனை போல பிரகலாதன் தான், பிரகலாதனை போலேன்னு வேணும் சொல்லாமே தவிர இவன் பிரகலாதனை விட பக்தன் ஒத்தன் பேர் வாங்க முடியாது. அப்பேற்பட்ட பக்த சிகாமணி நீ என்று பிரகலாதனை கட்டி ஆனந்த பாஷ்பம் விட்டான் பகவான். பக்தி சாம்ராஜ்யத்துக்கு பிரகலாதனையே சக்கரவர்த்தியாக பட்டாபிஷேகம் பண்ணினானான். அதுக்கு சிம்மாசனம் வேணுமே, நரசிம்மனாகிய தானே ஆசனமாக இருந்து அதுல உட்கார வச்சு, கிரீடம் வேணுமே அபயகஸ்தத்தை குழந்தை தலையில வச்சு, அபிஷேகத்துக்கு தீர்த்த வேணுமே ஆனந்த கண்ணீரை பிரகலாதனுடைய வகிட்டல விட்டு, சாம்ராஜ்யம் நம் பாகவதாளாகிய நம்மை பிரகலாதனிடத்துல ஒப்படைச்சு பக்தி சாம்ராஜ்ய சாவிய பிரகலாதனிடத்துல கொடுத்து நீ பக்த சக்கரவர்த்தி என்று பகவான் அனுகிரகம் பண்ணி அந்தர்தானமானார். சமஸ்த அசுர ராஜ்யத்தையும் ஆளும்படியாக தேவர்கள் எல்லாரும் பிரம்மாவை முன்னிட்டு கொண்டு பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார். இந்த வைபவத்தை ராஜசூக யாகத்திலே கிருஷ்ண சன்னிதானத்திலேயே நாரதர் இந்த பிரகலாத சரித்திரத்தை சொல்லிவிட்டு தர்மபுத்திர பார்த்து, தர்மபுத்திரா உன் பாக்கியத்தை என்னன்னு சொல்லுவேன், கூடம் பரம்பிரம்ம மனுஷ்யலிங்கம் என்று அங்கு சந்தியா காலத்துல நிருசிம்மாகாரமாக வந்த அதே பரமாத்மாவே உனக்கு தூதனாவும் சாரதியாவும் நண்பனாவும் குலதெய்வமாவும் உன் வீட்டோட ஒத்தனா 5 பேர்ல 6வது புள்ள போல குஞ்சிக்கு நின்று இருக்கிறானே அந்த பிரபுவை உனக்கு சுவசப்படுத்தின்றிருக்கிற உனக்கு ஈடு நீயேதான் என்று தர்மபுத்திரரை சொல்லி தர்மபுத்திரர் கண்ணீர் விட்டு கொண்டே கிருஷ்ண பரமாத்மாவை சேவிச்சார். கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ராம ராம ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே,
ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கோவிந்த நாம சங்கீர்த்தனம்